நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற பின்பற்றுகிற இந்த தீனுல் இஸ்லாத்தை பரிபூரணமானதாக ஆக்கி வைத்திருக்கிறார். உலகத்தில் கால மாற்றங்களால் என்ன நடந்தாலும், எவ்வளவு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உலகத்துக்கு அறிமுகமானாலும், அவைகளை எல்லாம் இந்த உலகத்தையே உருவாக்கிய ஒருவன் அறியாமல் இந்த பூமியில் நடப்பதில்லை. ஒரு மரத்தில் இருக்கிற காய்ந்த இலை உதிர்வதானாலும் அதுவும் அவனுக்கு தெரியும் என்று சொல்கிறார். உலகில் மனிதர்களுக்கு ஏற்படவிருக்கிற நிலைகளை பற்றியெல்லாம் தெரிந்த பின்னர் தான் இந்த பூமியை படைத்தார், இந்த உலகத்தை படைத்தார். மனிதர்களுக்கு வாழ்க்கையில் சிலர் ஏழையாக, சிலர் பணக்காரர்களாக, சிலர் ஆரோக்கியத்துடன், சிலர் நோயாளிகளாக, சில கட்டங்கள் ஊரில் இருக்கிறோம், குடும்பங்களோடு வாழ்கிறோம், வளர்கிறோம். இன்னும் சில கட்டங்கள் வாழ்க்கையில் வருகின்றன, பயணங்கள் மேற்கொள்கிறோம். இப்படி என்னென்ன நிலைகள் மாறி மாறி வந்தாலும் அத்தனை நிலைகளுக்கும் அத்தனை துறைகளுக்கும் இஸ்லாம் பரிபூரணமான வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும்பாலான பகுதியை ஊரில் கழிக்கிறார்கள். இது போலவே ஒரு பெரும் பகுதி நமக்கு தெரியாமல் பயணங்களில் கழிந்திருக்கிறது. ஊரில் இருக்கிற பொழுது குடும்பங்களுடன் எப்படி நடக்க வேண்டும், நண்பர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இவைகளை எல்லாம் அழகாக வழிகாட்டி இருப்பது போல பயணங்களின் பொழுது என்ன செய்ய வேண்டும், என்ன சலுகை இருக்கிறது, உங்களுக்கு ஏற்படுகிற சிரமங்களில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளலாம், எதை செய்யக்கூடாது என்ற வழிகாட்டுதல்களை எல்லாம் அழகாக வடிவமைத்து வழங்கி இருக்கிறது. இந்த தீனுல் இஸ்லாம் பயணங்களை ஊக்குவிக்கிற மார்க்கம். காரணம், பயணங்கள் என்பது அனுபவங்களுடைய பாடசாலை. ஒருவர் எவ்வளவு அதிகமாக பயணம் செய்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் அதிக அனுபவம் உள்ளவராக இருப்பதை பார்க்கிறோம். பிற மக்களுடைய கலாச்சாரங்கள், நடைமுறைகள், சிந்தனைகள், இவைகளெல்லாம் அவருக்கு அனுபவமாகுகிற பொழுது ஒரு முதிர்ச்சியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். நிறைய லாபங்கள் பயணங்களுக்குள்ளால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதனுடைய ஆகாரங்கள், தேவைகள் நிறைவேறுகிற ஒரு சிறந்த வழியாக குர்ஆன் பயணத்தை சொல்கிறது. ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலூ மிர் ரிஸ்கி, உங்களது ரிஸ்குகளை, தேவைகளை, வாழ்வாதாரங்களை பயணங்கள் செய்து தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். சில பொழுது எனக்குரிய ரிஸ்க் அது பெரும்பாலும் ஊரில் அமைவதில்லை, நான் பிறந்த இடத்தில் அமைவதில்லை, அதற்கு பயணம் தேவை. அந்த பயணங்களுக்குள்ளால் இவ்வளவு பெரிய வாழ்வாதார ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. குடும்பங்களோடு, ஊரோடு, நண்பர்களோடு உறவாடுகிற பொழுது மக்களுடைய குணங்கள், பண்புகள் சுருக்கப்பட்டு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளால் இருப்பது போல ஒரு உணர்வு அவனுக்கு தோன்றுகிறது. பயணம் போக ஆரம்பித்தால் ஹதீஸிலும் வந்திருக்கிறது, யா அக்ஸம் உக்ஸு மஅ கைரி கௌமிக். ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ஸமே, உங்களோட குடும்பம் இல்லாதவர்களுடன் சேர்ந்து பயணம் போங்க என்று சொன்னார்கள். அந்த பயணங்களில் நல்ல குணங்களை மனிதன் வெளிப்படுத்த முயற்சி செய்கிறான். பிறரிடம் இருக்கிற நல்ல பழக்கங்களை பார்க்கிறான். பிற ஊர்களில் இருக்கிற நல்ல செய்திகளை அல்லது நல்ல செயல்பாடுகளை அவன் புரிகிறான்.
இருப்பதை திருத்த முனைகிறார். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, சாஃபிர் தஜித் ஐவதன் அம்மன் துஃபாரிகுஹு வன்ஸப் ஃபஇன்ன லதீதல் ஐஷி ஃபின் நஸபி. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், சாஃபிர் மனிதனே நிறைய பயணம் செய் தூண்டுகிறார்கள். தஜித் ஐவதன் அம்மன் துஃபாரிகுஹு, பயணம் செய்கிற பொழுது தனக்கு விருப்பமான மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம். சொல்கிறார்கள், அப்படி போனாலும் உனது பயணம் முடிகிற வரைக்கும் அந்த காலத்துக்குள்ளால் அவர்களை விடவும் அல்லது அவர்களுக்கு பகரமான சிலரை நீ பெறுவாய். உனக்கு புதிய நண்பர்கள் உருவாகுவார்கள். சில பொழுது குடும்பங்களில் மூலமாக கிடைக்காத அன்பும் அரவணைப்பும் அக்கறைகளும் உங்களுக்கு வெளியிடங்களில் கிடைக்கும். போ என்று சொல்கிறார். தேங்கி இருக்கிற நீர் சில பொழுது நாறி போய்விடுகிறது. வேட்டையாடாத சிங்கங்கள் கூட தனது சாப்பாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளாவிட்டால் செத்து போய்விடுகிறது. இது போல சிரமப்படு என்று சொல்கிறார். வாழ்க்கையில நிறைய பேருக்கு கஷ்டப்படுறதுக்கு விருப்பம் இல்லை. எப்பயுமே நாங்கள் சொகுசாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சொல்கிறார்கள், இன்சம் கஷ்டப்படு. வாழ்க்கையில் ருசியை கஷ்டத்தில் தான் காணலாம். சொகுசாக இருக்கிற பொழுது வாழ்க்கை ருசிப்பதில்லை. கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டை காலாகாலத்துக்கு திக்ர் செய்வார். கஷ்டப்பட்டு ஆரம்பித்த தொழில் இன்று பெரிதாக இருக்கிறது, அதை பேசுவதில் ஒரு இன்பத்தை புரிகிறார். பயணங்களில் அன்பான சகோதரர்களே சொன்னது போல அனுபவ பாடசாலை மார்க்கம் அதை தூண்டுகிறது, ஊக்குவிக்கிறது. ஹதீசுகளை பார்த்தால் கூட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான ஒரு பகுதி பயணங்களில் கழிந்திருக்கிறது. சில பயணங்கள் மாதக்கணக்கில் செய்திருக்கிறார்கள். மாதக்கணக்கில் பயணம். இப்படி பயணம் போகக்கூடிய பல திருமணங்களை செய்தவர்களுக்கு என்று தனியான சட்டங்கள் மார்க்கத்தில் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்களை மணந்தவர்கள் தூர நீண்ட பயணங்கள் செல்கிற பொழுது என்ன செய்ய வேண்டும்? சட்டங்கள் வருவதற்கெல்லாம் முன்னோடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட பயணங்கள் செய்தார்கள். சஹாபாக்களும் அந்த பயணங்களில் பெற்ற அனுபவங்களும் படிப்பினைகளும் தான் ஜாஹிலியத்தில் இருந்து ஒரு 20-23 வருஷ காலத்துக்குள்ளால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்ற பயணங்களில் பெற்ற அனுபவங்கள், பாடங்கள் சில நாடுகளை தன்னந்தனியாக ஆளுகிற ஆற்றலை உருவாக்கிய. தனி மனித வாழ்க்கையிலும் பிள்ளைகளிடத்திலும் ஆளுமைகள் உருவாக்கப்படுவதற்குரிய சிறந்த வழி பயணங்கள் மேற்கொள்வது. கண்ணியமான சகோதரர்களே, நாம் செல்கிற பயணங்கள் 2 வகைகளாக மார்க்கம் பிரித்து தந்திருக்கிறது. 2 விதமான பயணங்கள் இருக்கிறது. ஒன்று நன்மைகளுக்குரிய பயணம், நல்ல கர்மங்களுக்காக பயணம் செய்வது. இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போக இருக்கிறார்கள், இது ஒரு இபாதத்துக்குரிய பயணம். தாய் தந்தையை பார்ப்பதற்கான பயணம், தனது ஜகாத்தை கொண்டு போய் உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக உறவினர்களை தேடிய பயணம், சதகாக்களை கொண்டு போய் தகுதியானவர்களை தேட வேண்டும் என்ற பயணம். இப்படியெல்லாம் நன்மைகளுக்கு அதாவது பயணம் செய்கிற ஒரு வகை இருக்கிறது. இதில் போய் செய்கிற அந்த காரியத்துக்கு நன்மை இருப்பது போல அந்த பயணத்துக்கே நன்மை இருக்கிறது. இந்த பயணத்துக்கு நன்மை. உம்மாவை கூட்டிக் கொண்டு கலம்புக்கு போகிறார் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கு போய் செய்யப்படுகிற செலவுகளுக்கு, சிகிச்சைக்குரிய அந்த பணங்களுக்கு செலவழிக்கிற அந்த அந்த நேரங்களுக்கு இருக்கிற நன்மையை போல அந்த பயணத்துக்கு நன்மை இருக்கிறது. இரண்டாவது ஒரு வகை பயணம் அனுமதிக்கப்பட்ட பயணங்கள், முபாஹாத்துகளுக்குரிய பயணம்.
தொழிலை தேடி பயணம் செய்கிறார், வாழ்வாதாரத்தை தேடி பயணம் செய்கிறார். நான் அங்கு இருக்கிற ஒரு ஹோட்டலிலே வேலை செய்கிறேன், அங்கே இருக்கிற ஒரு தோட்டத்திலே காவலாளியாக இருக்கிறேன் என்று ஆகுமான பயணம் மேற்கொள்கிறார். இதுவும் மார்க்கத்தில் தாராளமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல நீயத்துகள் மூலமாக இவைகளையும் இபாதத்தாக மாற்றலாம். அன்பான சகோதரர்களே, நோக்கம் இல்லாத பயணங்களை மார்க்கம் விரும்பவே இல்லை. எங்க போறீங்க? சும்மா போறோம், நாங்க 10 பேரும் சேர்ந்து சும்மா போறோம். நோக்கமே இல்லாத பயணங்களை மார்க்கம் விரும்பவில்லை. சுற்றுலாக்களை கூட அனுமதித்திருக்கிறது. வீண் விரயம் இல்லாத, அல்லாஹுடைய கட்டளைகள் பால்படுத்தப்படாத சுற்றுலாக்கள், 2 நிபந்தனைகளும் இருந்தால் போதும். இந்த வீண் விரயம் இல்லை, அல்லாஹுடைய கட்டளைகள் பால்படுத்தப்படவில்லை என்றால் அந்த பயணங்கள் கூட அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நோக்கமில்லாத பயணம், சும்மா போறோம் என்று சொல்கிற இந்த பயணங்களை மார்க்கம் விரும்பவில்லை. அதுபோல ஹராமான நோக்கங்களுக்காக, பாவத்துக்காக பயணம் செய்வது, எப்படி பாவம் செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறதோ, பாவத்துக்காக செலவு செய்வதும் தடுக்கப்பட்டிருக்கிறது, பாவத்திற்காக பயணம் செல்வதும் தடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அந்த பயணத்துடைய நோக்கமே ஒரு பாவத்தை செய்ய வேண்டும். ஒருவருக்கு அநியாயம் செய்ய வேண்டும், அல்லது ஒருவருடைய உரிமையை வழக்காடி பேச போகிறேன். பாவம் என்று சொல்லும் பொழுது விபச்சாரமும் திருட்டு மட்டுமல்ல, பாவங்களுக்கான பயணங்கள் செய்கிற பாவத்திற்கு தண்டனை இருப்பது போல அந்த பயணத்திற்கே பாவம் எழுதப்படுகிறது. சிலருக்கு சில பாவங்களுடைய இன்பம் வந்துவிட்டால் தூரங்கள் கூட சிரித்து போய்விடுகிறது. பெரிய அளவு செலவுகளை ஒரு சில நிமிட இன்பங்களுக்காக செலவழிக்க தயாராகிறார். அல்லாஹ் நம்மை, நமது குடும்பங்களை, பிச்சரங்களை பாதுகாக்கட்டும். அன்பான சகோதரர்களே, பாவங்களுக்காக ஒரு மனிதன் பயணமாகி வெளியேறிவிட்டால் மார்க்கத்தில் பயணிகளுக்கென்று சில சலுகைகள் இருக்கின்றன. 4 ரக்காத்துடைய தொழுகைகளை 2 ரக்காத்தாக தொழலாம், லுஹ்ரையும் அஸ்ரையும் சேர்த்து தொழலாம், மக்ரிபையும் இஷாவையும் ஜம்மு செய்து சேர்த்து தொழலாம், நோன்புடைய காலங்களாக இருந்தால் நோன்பை விட அனுமதி உண்டு. இப்படி பயணிகளுக்கு சில சலுகைகள் தரப்பட்டிருக்கின்றன. பாவத்திற்காக ஒரு மனிதன் பயணம் போக ஆரம்பித்தால் இந்த சலுகைகள் எதுவும் அவனுக்கு வழங்கப்படுவதில்லை. மார்க்கத்துடைய பொதுவான ஒரு அடிப்படை இருக்கிறது, அர்-ருஹஸ் லா துனாது பில் மஆசி. சலுகைகள் பாவங்களுக்கு ஒரு நாளும் வழங்கப்படுவதில்லை. அன்பான சகோதரர்களே, ஆகவே ஒரு முஃமின் தனது பயணத்தை போக முன்னால் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்க வேண்டும். நான் ஏன் போகிறேன்? இந்த பயணம் உண்மையில் எனக்கு அவசியமானது தானா? இந்த பயணத்தில் எனது ஃபர்தான தொழுகைகளை முறையாக தொழுது கொள்ள முடியுமா? நான் போன இடங்களில் நான் விரும்பாவிட்டாலும் சில பாவங்களுக்கு நிர்பந்திக்கப்படுவேனா? அன்பான சகோதரர்களே, தூய்மையான பயணங்களை ஆரம்பத்தில் திட்டமிடுவது ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் வழங்குகிற மிகப்பெரிய தௌஃபீக். அவசரப்பட்டு போகக்கூடிய ஒன்றல்ல பயணம். போமே உடனே ரெடியாகிறாங்க, உடனே போகிறார்கள். இந்த பயணங்கள் ஏற்புடையதல்ல. பயணத்துடைய ஒழுக்கங்களை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்யக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய ஆதாபுகள் அல்லது ஒழுக்கங்கள் என்று சொல்லி தந்திருக்கிற புத்திமதிகளை பார்த்தால் ஆச்சரியமான நலவுகள் நிறைந்திருக்கிறது. இந்த ஒழுக்கங்களை தெரியாதவர்கள் வாழ்க்கையில் பெரிய நலவுகளை இழக்கிறார்கள். முதலாவது, ஒரு மனிதன் ஒரு பயணம் போக ஆரம்பித்தால், ஆசைப்பட்டால், யோசித்தால் அதற்காக இஸ்திகாரா செய்ய வேண்டும். இஸ்திகாரா என்பது அல்லாஹ்விடத்தில் அந்த பயணத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய சரியான நலவுகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய வழி. இது பயணங்களுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில் யார் எதை செய்வதாக இருந்தாலும் சரி, இதை செய்து பாருங்கள். பேசுகிற நானும் தான், நீங்களும் தான். யார் வாழ்க்கையில தான் செய்கிற காரியங்களில் ஆச்சரியமான முடிவுகளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்குரிய ஒரே வழி இஸ்திகாரா செய்ய வேண்டும். 2 ரக்காத் தொழ வேண்டும்,
அதற்கு பின்னால் ஒரு துஆ சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக் வஅஸ்தக்திருக பிகுத்ரதிக் வஅஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம். உலமாக்கள் சொல்வார்கள், பலருடைய கருத்து இருக்கிறது, இந்த துஆவை விடவும் சிறந்த ஒரு துஆ நமக்கு கற்றுத் தரப்படவில்லை. இஸ்லாத்தில் இந்த துஆவை விடவும் சிறந்த ஒரு துஆ நமக்கு கற்றுத் தரப்படவில்லை என்று சொல்கிறார்கள். அல்லமனி கமா யுஅல்லிமுனி சூரத மினல் குர்ஆன். இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, சஹீஹ் புகாரியில் இருக்கிறது, குர்ஆனுடைய ஒரு சூராவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கொடுத்து எனக்கு இந்த துஆவை படித்து தந்தார்கள். அன்பான சகோதரர்களை, இவைகளை பாடமாக்கி உதவி. இஸ்திகாரா செய்துவிட்டு ஒரு காரியத்தில், ஒரு பயணத்தில் ஒரு மனிதன் ஈடுபடுவது என்பது நிச்சயமாக பல நலவுகளுக்கு வழிகோலும். நம்மில் யாரும் சகுனம் பார்ப்பதில்லை. இஸ்லாம் சகுனம் பார்ப்பதை முழுமையாக தடை செய்திருக்கிறது. எந்த நாளில் பயணம் போக வேணும், எந்த நாளில் மகளுடைய திருமணத்தை செய்ய வேணும், எந்த நேரத்தில் வீட்டுக்கு கல்லு வைக்க வேண்டும், நிலை வைக்க வேண்டும், இப்படி எதுவும் நமக்கு கிடையாது. லா தியரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சகுனம் என்பதே கிடையாது. திருமணம் செய்ய போகிறோமா, நாம் முடிவு செய்கிற திகதியில் பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு செய்ய வேண்டியதுதான். ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் இருந்தது, ஜாஹிலியத்துடைய காலங்களில் அவர்கள் நிறைய இந்த சகுன சிக்கல்களால் மாண்டு போயிருந்தார்கள். வலைக்குள்ளால் இருப்பது போல அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. சகுன விஷயங்களில் சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, வெளியில் வருவார்கள், மூன்றாவது ஒரு சாராரிடம் போவார்கள், நானும் என்ற மனைவியும் பயணம் போறோம், இந்த பயணம் நல்லதா இல்லையா என்று சொல்லுங்களேன். இப்படி குறிபார்த்து அந்த காலங்களில் புறா வைத்திருந்தார்கள், அம்பு வைத்திருந்தார்கள். சகுனம் பார்க்கக்கூடியவர்கள் மிச்சம் பிரபல்யமாக இருந்தார்கள். அவர்களிடம் போய் கேட்பார்கள். தனது சொந்த விஷயத்தை செய்து கொள்வதற்கு மூணாவது சாராரிடம் போய் கேட்பார்கள். அவர்கள் ஏதோ பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவது போல நினைத்தார்கள். இஸ்லாம் இது அத்தனையையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த மார்க்கம். நமக்கு எந்த நேரமும் நல்ல நேரம் தான், எந்த நாளும் நல்ல நாள் தான். கல்லு வைக்க போகிறோமா, பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி வையுங்கள், அதில் பரக்கத் இருக்கிறது. நிலை வைக்க போகிறோமா, பிஸ்மில்லா என்று சொல்லி வைத்து விடுவோம். பயணங்கள் போகிறோமா, பிஸ்மில்லா, போக வேண்டியதுதான். இஸ்திகாரா செய்கிறோம், பிஸ்மில்லாவோடு பயணம் ஆரம்பமாகி விடுகிறது. ஒரு முஃமினுக்கு இந்த சகுனங்கள் முழுமையாக தடுக்கப்பட்டிருக்கிறது, தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளால் நிறைய பேர் நிம்மதி இழந்திருக்கிறார்கள். மூட நம்பிக்கைகளால் பறிபோனது வேறொன்றும் அல்ல, நிம்மதி பறிபோயிருக்கிறது. சில பொழுது அவைகளை மார்க்கமாக பார்க்காவிட்டாலும் சிலர் அதற்கு ஒரு மரியாதை செய்கிற பழக்கம் இருக்கிறது. இதுவும் விடப்பட வேண்டும். ஒரு காரமான பகுதி. எங்கட உம்மம்மா சொல்லுவார்கள், எங்கட ஊர்ல மூத்தவர்கள் இப்படி சொல்லுவார்கள். இப்படி எதுவும் இஸ்லாத்துக்குள்ளால் புகுத்தப்பட முடியாது. காமிலான பரிபூரணமான ஒரு மார்க்கம் அத்தனைக்கும் வழி சொல்லி இருக்கிறது. நாம் எந்த காரியத்தை செய்வதானாலும் இஸ்திகாரா செய்வோம், பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அந்த காரியத்தை துவங்குவோம். ஏதாவது மனசுல சங்கடமான நிலைகள் உருவாகிறதா, ஒரு பயணம் போக பார்த்தோம், ஏதோ கேள்விப்படக்கூடாத ஒரு செய்தி, ஒரு கேள்விப்பட்டது, மனதுக்கு ஒரு அச்ச உணர்வு அல்லது ஒரு விதமான எண்ணங்கள் உருவாகிறதா, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லிவிட்டு விஷயத்தை தொடர வேண்டும். நான் சொல்ல வந்த விஷயம், ஒரு பயணத்திற்கு முன்னர் இஸ்திகாரா செய்வது மிக முக்கியமான சுன்னத். 2 ரக்காத் தொழுவோம், இதை வீடுகளில் பழக்குவோம், பிள்ளைகளுக்கு பழக்குவோம். ஒரு பயானோடு முடிகிற கதையாக ஆக்கி விடாதீர்கள். எத்தனை பயணங்கள் செய்கிறோம். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் கூட இஸ்திகாரா செய்ய வேண்டும். ஹஜ் என்பது ஒரு இபாதத். ஒரு இபாதத்தை செய்வதற்கு இஸ்திகாரா தேவையில்லை. ஆனால் அந்த இஸ்திகாரா எதற்கு? இந்த வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு போறது பொருத்தம் தானா, யா அல்லாஹ் இந்த மனசுக்கு ஒரு ஷர்ஃப் சதரைத்தா, இந்த கூட்டத்தோடு நான் ஹஜ்ஜுக்கு செல்லவிருக்கிறேன், அதில் நலவு இருக்கிறதா, எனக்கு நலவை கொண்டு வந்துதா என்ற அடிப்படையில் ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்காகவும் இஸ்திகாரா செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இரண்டாவது,
அன்பான சகோதரர்களே, வாலிபர்களே, ஒவ்வொரு மனிதனும் பயணம் என்று சொல்கிற பொழுது அது அபாயங்களை அடிப்படையாக கொண்டது. இன்சூரன்ஸ் உடைய தேவை இருக்கிறது. அதனால தான் தைரியமாக வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுவதற்கும் பண்ணுவார்கள் என்ற நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அபாயங்கள் உள்ளதுதான் பயணங்கள் என்பது. பயணங்களின் பொழுது ஒரு மனிதன் தன்னை காப்புறுதி செய்து கொள்கிற, தற்காத்துக் கொள்கிற ஒரு வழிதான் சொல்லித்தரப்பட்ட துஆக்களை ஓதுவது. இந்த துஆக்கள் யாருக்கு பாடமில்லையோ உறுதியாக சொல்கிறோம், வாழ்க்கையில் நிறைய நலவுகளை தவற விடுகிறார்கள். பாடம் இல்லையா? எழுதுங்க, எழுதி வச்சுக் கொள்ளுங்க. உங்களுடைய த்ரீவில்ல, நம்முடைய வாகனங்களில் அதை வைத்துக் கொள்வோம். اللهم إني أعوذ بك أن أضل أو أضل أو أزل أو أزل أو أظلم أو أظلم أو أجهل أو يجهل علي. 8 விஷயங்களை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடுவார்கள். யா அல்லாஹ், நான் போகிற பயணத்தில் வழி மாறி போவதை விட்டும், எத்தனையோ பேர் இப்படி வழி மாறி போய் திசை தெரியாமல் போய் மாட்டிக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த காலத்தில் விசேஷம், பெட்ரோலும் இல்லை. அதில்ல அவ் உதல், யா அல்லாஹ், நான் வழி தவறி போவதை விட்டும், பிறரால் எனது வழி சிதறடிக்கப்படுவதை விட்டும், பிழையான ரோடுகள்ல பயணங்கள்ல பாதைகளில் போவதை விட்டும், அவ் அஸில்ல அவ் உஸல், நான் சருகுவதை விட்டும், பிறரால் சருக வைக்கப்படுவதை விட்டும், சிந்தனையால் ஏனைய விஷயங்களால் சருகி போவது, அவ் அஸ்லிம அவ் உஸ்லம், நான் யாருக்கும் அநீதம் செய்வதை விட்டும், பிறர் எனக்கு அநியாயம் செய்வதை விட்டும், அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலை, அல்லது நான் அறிவீனமாக நடப்பதை விட்டும், பிறர் என்னை அறிவீனமாக நடாத்துவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். இவ்வளவு ஆழமான கருத்து என்று பாருங்க. பாதைகள் தவறி போவது, சருகி போவது, அநீதங்கள் நடப்பது. நீளமான ஒரு துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா. யா அல்லாஹ், இந்த பயணத்தில் நமக்கு நீ நலவை தருவாயாக. அந்த பயணத்துடைய நலவை உன்னிடம் கேட்கிறேன், இறையச்சத்தை கேட்கிறேன். யா அல்லாஹ், இந்த பயணத்தில் எனது தூரத்தை நீ சுருக்கி தர வேண்டும், தூரத்தை சுருக்கி தர வேண்டும். அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியது. போற நேரத்தில் கஆபத்துல் மன்தர், பார்க்க கூடாத அகோரமான காட்சிகள் என்ற கண்ணில் காட்டிடாதே. நான் குடும்பத்தோடு சந்தோஷமாக 4 நாட்கள் கழிப்போம் என்று போகிறேன். போற 4-5 கிலோமீட்டர் தூரங்களில் அகோரமான ஒரு காட்சியை கண்டுவிட்டேன். அந்த சுற்றுலா போல தெரியுமா? கஆபத்துல் மன்தர், அகோரமான கொடூரமான காட்சிகளை காட்டிவிடாதே. அல் ஹௌரி பஅதல் கௌர் வ தஅவத்தில் மظلوم. திரும்பி நான் வீட்டுக்கு வர வேண்டும், வீட்டில் உள்ளவர்களுக்கு எந்த தொந்தரவும் இருந்திருக்க கூடாது. நான் போகும் பொழுது இருந்ததை விட சிறப்பான நிலையில் எனது ஊர் இருக்க வேண்டும், எனது கடை இருக்க வேண்டும், எனது வீடு இருக்க வேண்டும். திரும்பி வருகிற பொழுது போகும் பொழுது இருந்ததை விடவும் சிறப்பாக இருக்க வேண்டும். ஆழமான துஆக்கள். அதனால் நான் சொன்னேன், இந்த துஆக்கள் பாடம் இல்லாதவர்கள் நிறைய நலவுகளை இழக்கிறார்கள். ஆகவே முதலாவது இஸ்திகாரா செய்வது, இரண்டாவது துஆக்களில் கவனமாக இருப்பது, மூன்றாவது நெருங்கியவர்களிடம் சொல்லிவிட்டு போவது. அன்பான வாலிபர்களே, வீட்டில் உம்மா இடத்துல வாப்பா இடத்துல சொல்லாம போனால், ஏன் இங்க போனாய் எங்க போனானோ தெரியாது என்று தேடுகிற தூரமாக இருந்தால் சொல்லிவிட்டு போவோம். பெரியவர்களுக்கும் தான், தனக்கு நெருக்கமானவர்களிடம் போகிற பயணத்தை சொல்லிவிட்டு போவது மிக முக்கியமான முஸ்தஹப், விரும்பத்தக்க ஒன்று. காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்குரிய காரணம் இருக்கிறது. நம்மிடத்தில் யாராவது நான் இப்படி ஒரு பயணம் போகிறேன், காலம் இருந்தது ஒரு ஹஜ்ஜுக்கு போறதாக இருந்தால் கூட தனது ஊரை தாண்டி வெளியூர் வரைக்கும் போய் சொல்வார், இங்க ஒரு பயணம் போகிறேன். அதன் நோக்கம் நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் என்று சொல்வதல்ல. அதற்கு மார்க்கம் ஏன் சொல்கிறது தெரியுமா? இதையெல்லாம் ஏன் சொல்ல வேணும்?
ஏண்ட மருந்து, நான் போறேன், நான் மருந்து இருக்கிறேன், வாரேன், இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டுமா? அடிக்கடி போகக்கூடிய ஒருவன் தானே? இல்லை. இதில் நிறைய நலவுகள் இருக்கிறது. மார்க்கம் எதையும் வீணாக முஸ்தஹப்பாக்குவதில்லை, சுன்னத்தாக்குவதில்லை. அன்பான சகோதரர்களே, ஆக முக்கியமான இலாபம் என்ன தெரியுமா? ஒரு மகன் வாப்பா இடத்துல போயிட்டு சொல்கிறார், உம்மா இடத்துல போயிட்டு சொல்கிறார், உம்மா நானும் என் மனைவி பிள்ளைகளும் கொஞ்சம் நுவரெலியாவுக்கு போய் வரப்போகிறோம். உதாரணத்திற்கு அந்த தாய் சொல்கிறாள், அல்லாஹ் உங்களோட பயணத்தை சந்தோஷமானதாக ஆக்கட்டும். ஹதீஸில் வந்திருக்கிறது, தஅவத்துல் வாலிதி லிவலதி, பெற்றவர்கள் பிள்ளைக்கு செய்கிற துஆவை அல்லாஹ் ஒரு நாளும் மறுப்பதில்லை. துஆவோடு போவோம், நல்லவர்களிடத்தில் சொல்லுவோம். அந்த நல்லவர்கள் செய்கிற துஆ வார்த்தை ஹதீஸுகளில் வந்திருக்கிறது. என்ன சொல்லி வழி அனுப்ப வேணும்? அஸ்தௌதிஉல்லாஹ தீனக் வ அமானதக் வ ஹவாதீம அமலிக் زودك الله التقوى وغفر ذنبك ويسر لك الخير حيث كنت. உங்களுடைய பாதுகாப்பை நான் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறேன். உங்களது முடிவுகள் சிறப்பாகட்டும், உங்களோட பயணத்தின் முடிவுகள் சிறப்பாகட்டும், உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு போகட்டும். என்ன கட்டங்களில் சந்தர்ப்பங்களில் நீங்கள் முகம் கொடுத்தாலும் யஸ்ஸர லக்கல் கைர், அதில் நலவு உங்களுக்கு லேசாகட்டும். ஆழமானதுவா, இதுதான் ஒரு பயணம் போகக்கூடியவருக்கு தேவை. அந்த வார்த்தைகளை சொல்லி வழி அனுப்புவது மிக முக்கியமான சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தந்த வார்த்தைகள். பயணங்கள் போனால் நோக்கம் நிறைவேறியவுடன் திரும்பிவிட வேண்டும். அஸ்ஸஃபரு கித்அத்தும் மினல் அஸாப், ஹதீஸில் வந்திருக்கிறது, பயணம் என்பது தண்டனையின், வேதனையின் ஒரு துண்டு. யம்னஉ அஹதகும் நௌமஹு வ தஆமஹு வ ஷராபஹு. ஒரு மனிதன் பயணம் போய்விட்டால் அவனுக்கு எவ்வளவு பெரிய ஹோட்டல்களில் தூங்கினாலும், எவ்வளவு பெரிய இடங்களில் சாப்பிட்டாலும் வீட்டுல தூங்குற மாதிரி இல்லை, வீட்டில் சாப்பிடுவது போல இருக்க மாட்டாது சொன்னார்கள். இந்த ஒரு நிலை எவ்வளவு இன்பமான இடங்களுக்கு போனாலும் மனிதனுக்கு அந்த உணர்வு வருகிறது. சொன்னார்கள், யாராவது ஒருவர் فَإِذَا قَضَى أَحَدُكُمْ نَهْمَتَهُ, பயணம் போய் தனது தேவையை முடித்து விட்டால் فَلْيُعَجِّلْ إِلَى أَهْلِهِ, அவசரமாக வீட்டுக்கு, குடும்பத்திற்கு திரும்பி விடட்டும். சென்ற நோக்கம் நிறைவேறிய பின்னர் தேவையில்லாமல் பயணத்தை தொடர்வது முறையற்ற, அதாவது மார்க்கம் விரும்பாத ஒரு செயல். போன தேவை முடிஞ்ச உடனே திரும்பிவிட வேண்டும். அன்பான சகோதரர்களே, நான்காவது மிக முக்கியமான விஷயம், எந்த ஒரு காரணத்தினாலும் மார்க்கம் ஃபர்லான தொழுகைகளை விடுவதற்கு அனுமதிக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு தெரியும் பயணங்களில் கஷ்டம் இருக்கிறது என்பது, அவனுக்கு தெரியும். அதனால்தான் 4 2ஆக்கினான். நோன்பை தேவையில்லை என்று சொன்னான். அந்த காலங்களில் பிடிக்க தேவையில்லை, பிறகு பிடித்துக்கொள். அன்பான சகோதரர்களே, மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழலாம் என்று சொன்னான். சலுகைகள் நிறைய தரப்பட்டிருப்பது பயணத்தில் கஷ்டம் இருக்கிறது என்பதை புரிந்ததனால் தான். இதில் படிக்க வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கிறது. இன்னும் பிறையான தொழுகை தெரியாமல் நாடு நாடாக பயணம் போகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்பாவிகள் என்று சொல்ல வேண்டும். அன்பான சகோதரர்கள், எத்தனையோ சலுகைகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒரு பயணி பயணம் போகிற பொழுது ஃபர்லான தொழுகைகளுக்குரிய இடத்தை தீர்மானித்து விட்டு போவதுதான் புத்திசாலித்தனம். நமது நாட்டை பொறுத்தவரையில் போகிற இடங்களில் எல்லாம் மஸ்ஜிதுகள் இருக்கிறது. ஆனால் குடும்பம் சகிதம் போகிற நமக்கு அந்த தொழுகைகளை தொழுவதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கிறதா? இவைகளை எல்லாம் ஒரு கணம் யோசிக்க வேண்டும். ஃபர்லான தொழுகையை வாகனத்துக்குள்ளால் இருந்து கொண்டு தொழ முடியாது. குறிப்பாக நமது நாட்டு சூழலில் வசதி தாராளமாக இருக்கிறது, நிலத்தில் தான் தொழ வேண்டும். சுன்னத்தான தொழுகைகளை தாராளமாக வாகனங்களில் தொழலாம். ஒரு டிரைவராக இருக்கிறாரா, அவர் அவருடைய தேவைகளை சைக்கிள் அடிய பார்க்கிறார், ஹோன் அடிக்கிறார், அவர் வேகமாக போகிறார், பிரேக் அடிக்கிறார், பரவாயில்லை. அவர் இருந்த இருக்கையில் இருந்து கொண்டே சுன்னத்தான தொழுகைகளை, நஃபிலான தொழுகைகளை நிறைவேற்றலாம். இதில் இன்பம் கண்டுவிட்டால் வாழ்க்கையில் இதை விட மாட்டோம். நாம் ஒரு 2 ரக்காத் தொழுவதற்குள்ளால் 5 கிலோமீட்டர்கள் பயணம் செய்திருக்கிறோம் என்றால் அந்த 5 கிலோமீட்டர்களும் கியாமத்துடைய நாளையில் யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, நமது பேரை சொல்லி யா அல்லாஹ் என்னிடத்தில் எனக்கு மேலால் இவன் தொழுதான் என்று சாட்சி சொல்ல போகிறது.
நம்ம பலர் இருக்கிறோம், நமக்கு சாட்சி சொல்வதற்கு இருக்கிற ஒரே இடம் இந்த 4 மூலைகள் தான், மஸ்ஜிதுடைய சூழல் மட்டும்தான், வேற எங்கும் நாம் தொழுதே இல்லை. ஜுஇலத் லியல் அர்து குல்லுஹா மஸ்ஜிதன் வ தஹூரா, முழு மஸ்ஜிதும் எனக்கு மஸ்ஜிதா, முழு பூமியும் எனக்கு மஸ்ஜிதாக ஆக்கி தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போகிற சுற்றுலாக்களில் கடலிலே தொழுங்கள், போட்டிலே தொழுங்கள், ட்ரெயினிலே தொழுவோம், பிளைட்டிலே தொழுவோம், பஸ்ஸிலே தொழுவோம். அன்பான சகோதரர்களே, அது எதில் பயணம் செய்தாலும் சரி, சுன்னத்தான தொழுகைகளுக்கு வுது இருந்தால் மாத்திரம் போதும். கிபிலாவுடைய திசை கூட அவசியம் இல்லை. இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு ருக்குவையும் சுஜூதையும் சற்று இசைவாக்கத்தின் மூலம் குனிய முடியுமா, குனிந்து தொழுது கொள்ளலாம். இவைகளுக்கெல்லாம் நிறைய நன்மை இருக்கிறது. ஃபர்லான தொழுகையை பொறுத்தவரையில் அவைகளை முறையாகத்தான் தொழ வேண்டும். ஃபஜ்ரை சேர்க்க சுருக்க முடியாது சுபஹுடைய தொழுகைகள். இவைகளில் தயவு செய்து கவனம் செலுத்துவோம். அன்பான சகோதரர்களே, பெரும் பாவத்தோடு நமது சந்தோஷங்கள் வரக்கூடாது. நான் சுற்றுலா செல்கிறேன், ஃபர்து இல்லாத நிலை, ஃபர்து விடப்பட்ட பெரும்பாவியாக இருக்கிற நிலையில் நமக்கு என்ன சந்தோஷம்? அந்த நேரத்தில் ஏற்படுகிற முசீபத்துகளுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமது முடிவுகள் அமைக்கப்பட்டிருந்தால் நமது நிலைகள் என்னவாக போகிறது? ஆகவே பயணங்களில் ஃபர்துகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஜுமாவுடைய தினத்தில் பயணம் செல்வதாக இருந்தால் அதிலும் அதுக்கு தனியான சட்டங்கள் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஜுமாவுக்கு முன்னர் பயணம் போவதாக இருந்தால் ஃபஜ்ருக்கு முன்னாடியே பயணத்தை ஆரம்பிச்சிட வேண்டும். சுபஹுக்கு முன்னாலே பயணம் உறுதியாகிவிட வேண்டும். சுபஹுக்கு பிறகு பயணம் செய்வதாக இருந்தால் உறுதியாக தெரிய வேண்டும், இன்ன இடத்தில் எனக்கு ஜும்மா தொழலாம். இல்லாவிட்டால் ஷாஃபி மஸ்ஹபை பொறுத்தவரையில் அவருக்கு பயணம் செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரது பயணம் அந்த நேரத்தில் கூடாது. ஜும்மாவை விடுவது அவ்வளவு சாதாரணமானதல்ல. சின்ன சின்ன விஷயங்களுக்காக இன்று ஏதோ அதாவது சட்டம் பேசி அல்லது மார்க்கத்தை சாதாரணமானது, அது மார்க்கம் கஷ்டப்படுத்தப்பட்டதல்ல, இல்லை. நாம் மார்க்கத்துக்காக படுகிற சில சின்ன சின்ன சிரமங்கள், இது ஒரு சிரமம் தான். பயணங்கள் 2 வகை. ஒன்று நாம முடிவு செய்து போற பயணங்கள், அதைத்தான் நான் இங்கு சொல்கிறேன். நிர்பந்தமான பயணங்கள் வேறு. நமக்கு தரப்பட்டிருக்கிறது, இந்த திகதியில் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டும், இந்த இடத்தில் இருக்க வேண்டும், இந்த அலுவலகத்தில் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு சலுகை இருக்கிறது. நாம ஒரு பயணத்தை நாமே தீர்மானித்து ஒரு சாதாரண தேவை நிமித்தம் செல்கிறோமா, அது வெள்ளிக்கிழமை நாளாக இருந்தால் இதையெல்லாம் யோசிக்க வேண்டும். அலட்சியத்தினால் ஜுமாக்கள் விடப்படுவது உள்ளம் இறுகி போவதற்கு காரணம். நலவுகளில் இருந்து அந்த உள்ளம் முத்திரை குத்தப்படுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மார்க்கத்துடைய ஃபர்துகள் ஜுமாக்கள் வீணடிக்கப்படாத விதத்தில் ஒரு முஃமின் தனது பயணங்களை அமைத்துக் கொள்வது ஆக முக்கியம். ஆகவே இஸ்திகாராவுடன் துஆக்களுடன் நமது பெற்றவர்கள் நல்லோர்களிடம் செய்தியை சொல்லிவிட்டு துஆவை பெற்றவர்களாக ஃபர்லுகளை அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதை முதற்கண்ணாக வைத்து நமது பயணங்களை அமைத்துக் கொள்கிற பொழுது அது எந்த பயணமாக இருந்தாலும் சரி, இது சுற்றுலாக்களாக இருக்கலாம், அது நல்ல பயணங்களாக இருக்கலாம், அனுமதிக்கப்பட்ட பயணங்களாக இருக்கலாம், நிச்சயமாக இவைகளும் நமது மீசானை கனமாக்கும். அல்லாஹு தஆலா நமது இருப்புகளை போல இறப்புகளையும் பயணங்களை, அதாவது ஊரிலே தங்கி இருப்பதை போல